வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செவியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டில் வந்து நம்ம டெய்லி வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுடைய யூடியூப்பில் வந்து டெய்லி வந்து நம்மளுடைய சேனல் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வீடியோ டெய்லி போஸ்ட் பண்ணுறோம். புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாரும் இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைலில் உள்ள பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ இதெல்லாம் பற்றி தெரியலை அப்படின்னா நம்மளுடைய உள்ள நம்மளுடைய வீடியோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைலுக்குன்னு. அப்போ அந்த இதில் உள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலில் எது வேல்யூ ஏரியா ஹை, எது வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்கும்? பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் வந்து ப்ரீமியம் வந்து நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி அதில் இருக்கிற லைனும் போட்டு நம்ம வந்து ட்ராப் பண்ணிவிட்டு எந்த இடம் அந்த இடத்துல எந்த மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைலோட லைன் வருது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 47,578. அப்போ 47,600 அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அப்போ 47,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் நம்ம இன்றைக்கி வந்து எடுத்திருக்கோம். 47,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உள்ள கால் புட்டு இதோட க்ளோசிங் ப்ரைஸை வச்சு நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். அந்த கால்குலேஷனில் வந்து மார்க்கெட்டில் வந்து எந்த இடம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும், எந்த இடம் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்க்குறோம், அதே நேரத்தில் ப்ரீமியம் பார்க்குறோம். இப்போ வந்து நமக்கு வந்து ப்ரீமியம் கால்குலேஷன் படி பார்க்கும்போது எந்த இடம் நமக்கு வந்து சப்போர்ட்டாக வருது, அதாவது புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ரூ. 220. அப்போ இந்த ரூ. 220 க்ளோசிங் ப்ரைஸை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து கீழே வந்து சப்போர்ட் நமக்கு வந்து எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் டேவினுடைய, அதாவது இன்றைக்கி கரண்ட் டே இந்த ப்ரீவியஸ் டேவினுடைய இது லோ அந்த இடத்துல என்ன இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னா சிங்கிள் பிரிண்ட் நமக்கு வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு. அப்போ இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நமக்கு தெரியும். ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம பார்த்துருப்போம். இந்த இடம் வந்து நமக்கு வந்து சிங்கிள் பிரிண்ட் இருக்கிற இடம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட். ஏன்னா அந்த இடம் வந்து வால்யூமாக ட்ரேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த இடம் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஏப்ரலில் தான் சிங்கிள் பிரிண்ட் விழுந்திருக்கு இன்றைக்கி. ஸோ இந்த இடம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நமக்கு தெரியும். அப்போ ப்ரீமியம் கால்குலேஷன் படி வச்சு பார்க்கும்போது இந்த இடம் அதாவது 47,380 அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் கால்குலேஷனில் பார்க்குறோம். மார்க்கெட் மேலே போச்சுன்னா எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து 47,835 இந்த இடம், அதாவது இந்த இடம் 47,835 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு. ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் அதாவது இது வந்து ஒயிட் ரேஞ்சு ஷார்ட் ரேஞ்சுன்னு பார்ப்போம் இல்லையா. இப்போ ஷார்ட் ரேஞ்ச் பார்த்துருக்கோம். ஒயிட் ரேஞ்சுனா 2 ப்ரீமியம் ப்ளஸ் பண்ணி பார்க்குறது. அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 48,055 அப்படிங்கிறது வந்து R2 ரெசிஸ்டன்ஸ் 2ஆக இருக்கும் நமக்கு வந்து. அப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸுமே நமக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து ஓகே, மேலே இருக்கிற R2 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல் டைம் நிஃப்டியுடைய ஆல் டைம் ஹை, பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை. அந்த ஆல் டைம் ஹையினுடைய நியரஸ்ட் ரேஞ்சில் தான் வந்து நம்மளுடைய இந்த 48,055 அப்படிங்கிற ப்ரைஸ் வருது. அதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து வேல்யூ ஏரியா ஹை, இந்த ஆல் டைம் ஹையோடைய வேல்யூ ஏரியா ஹை இருக்குது. மார்க்கெட் வந்து அந்த இடத்துல தான் நமக்கு வந்து இந்த ப்ரீமியம் கால்குலேஷன் பண்ணும்போது ஒயிட் ரேஞ்சில் நமக்கு அந்த இடத்துல தான் நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆல் டைம் ஹை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலில் வேல்யூ ஏரியா ஹை இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் அதாவது க்ளோசிங் அந்த ஓப்பன் க்ளோசிங் அந்த டேவோட ஓப்பன் க்ளோசிங்லாம் இருக்கு இல்லையா, இது எப்போன்னு கேட்டிங்கன்னா மார்ச் 6ஆம் தேதியினுடைய ஹை. இந்த 6ஆம் தேதி தான் ஆல் டைம் ஹை பேங்க் நிஃப்டியில். இந்த இடத்தோட வேல்யூ ஏரியா ஹை, க்ளோசிங்கு இதெல்லாமே வந்து இந்த இடத்துல தான் வருது. இந்த 48,055 அப்படிங்கிற ப்ரைஸில் தான் வருது. அப்போ இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் R2வில். ஓகே நண்பர்களே, கீழே வந்து நமக்கு வந்து மேலே வந்து ஒயிட் ரேஞ்ச் பார்த்துட்டோம். கீழே வந்து ஒயிட் ரேஞ்ச் பார்க்கல, நமக்கு ஒரு சப்போர்ட் தான் பார்த்தோம். நமக்கு கீழே உள்ளது பார்த்தோங்க அப்படின்னா ரெண்டாவது சப்போர்ட் S2 வந்து நமக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,145 இந்த இருக்கு இல்லையா, இந்த ப்ரைஸ் 47,145. அப்போ இந்த 47,145 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே நிமிஷம், எல்லாமே வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் அந்த இடம் வந்து நமக்கு டச் ஆகிருக்கு. ஸோ வராது வந்து என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம்
அதாவது என்னென்னா இந்த இருக்கு பாருங்கள், இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு வேல்யூ ஏரியா ஹை. என்னைக்குள்ள வேல்யூ ஏரியா ஹை அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா 14ஆம் தேதி, மார்ச் 14ஆம் தேதியினுடைய வேல்யூ ஏரியா ஹை. அப்போ இந்த வேல்யூ ஏரியா ஹை கிட்ட தான் மார்க்கெட், இந்த அந்த லைன் தான் நமக்கு வந்து இப்போ கீழே வந்து ஒயிட் ரேஞ்ச் பார்க்கும்போது நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ பேங்க் நிஃப்டியினுடைய இது பார்த்துட்டோம். மேலே போச்சுன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2 பார்த்துட்டோம். மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 47,835 ஃபஸ்ட்டு R1 ஆகும், 48,055 R2 ஆகும் நமக்கு கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் மார்க்கெட் கீழே வந்ததுன்னா S1 வந்து நமக்கு வந்து 47,380, S2 வந்து 47,000 ஒரு நிமிஷம் இந்த 47,145 ரூபா S2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.